வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு நேரில் சென்று துணிச்சல் மிகுந்த விமானப்படையினர் மற்றும் போர் வீரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் நாடு வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் வெற்றி குறித்த விவரங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் தேசிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 11 நாள் மூவர்ண கொடி பிரச்சார யாத்திரை புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் சமூக பணியாளர்கள் இதில் பங்கேற்கிறார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா இன்று அப்பதவியில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். அடுத்த தலைமை நீதிபதி பதவிக்கு மூத்த நீதிபதி திரு B.R. கவாயின் பெயரை திரு சஞ்சீவ் கண்ணா ஏற்கனவே பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்குநரகத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள புள்ளி விவர கையேட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலத்தின் சமூக பொருளாதார குறியீடுகள் பற்றிய புள்ளி விவரங்களும் மக்கள் தொகை, கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, தொழில், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பான தகவல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி லாம்பட் சரவணன் நகரில் குடிசை மாற்று வாரியம் மூலம் 896 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் திட்டத்தில் எஞ்சியுள்ள பணிகளை 6 மாதங்களுக்குள் நிறைவு செய்து குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்யுமாறு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை அவர் நேரில் அழைத்து இவ்வாறு அறிவுறுத்தினார். தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு வங்கக்கடல், தெற்கு அந்தமான் கடல், நிக்கோபார் தீவுகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடலின் சில பகுதிகளுக்கு முன்னேறி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.